பார்க்க போகிறது ஃபில்லிங் டிசைன், ஃபில்லர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகேவா? இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு இன்வெர்ட் கர்வ் போட்டு சுற்றி லீஃப் ட்ரா பண்ணி உள்ளே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பிரித்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம இதில் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த இன்வெர்ட் கர்வும் லீஃபும், அதை வந்துட்டு நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம ட்ரா பண்ணியிருக்க இதுன்னு இல்லை, உள்ள லோட்டஸ் ட்ரா பண்ணாலுமே அது வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து எலமெண்ட். ஓகேவா? நம்ம சுற்றி ஷேட் பண்ணியிருக்கோம்ல அது பேர் வந்துட்டு ஷேடிங். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்கை வந்துட்டு கிரிட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கிரிட்ஸுக்கு கீழே பார்டர் டிசைன் போட்டு ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் ஃபில்லர்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறதுனும் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங் அப்புறம் கட் ஒர்க்குன்னு ஒன்று வரும். இந்த ரெண்டுத்துக்கு நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லா இடத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுவோம். அதுதான் வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகேவா? இப்போ இதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நம்ம எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, எலமெண்ட்ஸ் வந்து 75% இருக்கணும். 100ல் 75% வந்துட்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். 25% மட்டும்தான் ஷேடிங் இருக்கணும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நிறைய பிகினர்ஸ் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறது இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்காக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் ஒரு காலத்தில் மிஸ்டேக் பண்ண வேணாம். இந்த கான்செப்ட் புரிகிற வரைக்கும் நமக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் குட்டியான ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு 100% வந்துட்டு ஃப்ரீயான ஸ்பேஸ் தான். அந்த 100% ஃப்ரீயான ஸ்பேஸில் 75% வந்துட்டு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, எலமெண்ட்ஸ் போட்டு கவர் பண்ணிடணும். மிச்சம் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம ஷேடிங் பண்ணணும். அந்த ஷேடிங் வந்துட்டு வெறும் 25% மட்டும்தான் இருக்கணும். இல்லை எனக்கு இன்னும் வந்துட்டு எலமெண்ட் ட்ரா பண்ணலாம், ஷேட் பண்ணுறதுக்கு வந்து இடம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன போடணும்னு தெரியலனா சின்னதாக ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, ரவுண்ட் போடுங்க. உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கே ரவுண்ட் போடுங்க. அதுக்குன்னு அதிகமாகவும் போட வேண்டாம். மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 75% எலமெண்ட் இருக்கணும், 25% மட்டும்தான் ஷேடிங் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் ஒர்க் டிசைன். இப்போ நான் கட் ஒர்க் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக ட்ரா பண்ணுவோம்ல அந்த லோட்டஸு கொஞ்சம் சரிச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். கட் ஒர்க் வந்துட்டு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லோட்டஸ், அதோட பேர் வந்துட்டு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை சுற்றிலும் ஷேட் பண்ணாமல் அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு அவுட்லைன் மட்டும், எலமெண்ட்டோட அவுட்லைனை மட்டும் ஷேட் பண்ணுறது பேர் தான் கட் ஒர்க். மேபி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருக்கிற ஸ்பேஸில் எலமெண்ட்ஸ் ட்ரா பண்ணிட்டு எல்லா ஸ்பேஸையும் ஷேட் பண்ணுறது பேர் வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங். கட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ட்ரா பண்ணியிருக்க எலமெண்ட்டை மட்டும் சுற்றி அவுட்லைன் ஷேடிங் கொடுக்கறது தான் கட் ஒர்க். ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு அப்போ அதை போட்ட இமேஜை வந்துட்டு காட்டியிருக்கேன். இப்போ ஒரு இமேஜ் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அதில் வந்துட்டு ஃப்ளவர் போட்டு இன்வெர்ட் கர்வ்லாம் போட்டு நான் ஷேட் பண்ணியிருக்கேன்னா பார்டர் டிசைனுக்கு அப்புறம் லாஸ்ட். ஸோ அது பேர் வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகேவா? நெகட்டிவ் ஃபில்லிங்னா என்னது அப்படின்னு அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணால, இதுதான் நெகட்டிவ் ஃபில்லிங். கட் ஒர்க்குன்னு ஹெட்டிங் போட்டு கீழே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன்னா இதுதான் கட் ஒர்க். அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஃபில்லிங்கில் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் எலமெண்ட்ஸை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா இடத்தையுமே ஷேட் பண்ணியிருப்பேன். கட் ஒர்க்கில் அப்படி கிடையாது, நம்மளால் அப்படி பண்ண முடியாது. இப்போ இன்வெர்ட் கர்வுக்கு மேலெலாம் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நான் நினச்சா அங்கே ஷேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது நெகட்டிவ் ஃபில்லிங் ஆயிரும். என்னென்னா, கட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் என்ன ரூல்னால், நம்ம ட்ரா பண்ணியிருக்க எலமெண்ட்டை சுற்றி மட்டும்தான் டார்க் அவுட்லைன் கொடுக்க. ஸ்பைரல் நார்மலாக எல்லாருக்கும் தெரியாது தான். ஸ்பைரலில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு ரெண்டு இருக்குது. நான் இப்போ போடுறது வந்துட்டு கிளாக் வைஸ், இதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஸ்பைரல் வந்துட்டு நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு நான் இப்போ போட்டிருக்க வந்துட்டு காலன். இது மேக்ஸிமம் பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது மற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. இது வந்துட்டு காலன்னு சொல்லுவோம். ஸ்பைரலை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருப்போம், இதை வந்துட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம ரோல் பண்ணியிருக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும். இதோட பேர் தான் வந்துட்டு காலன். நெக்ஸ்ட்டு ரவுண்டு.
ரவுண்டு நான் அப்போ தான் சொன்னேன்ல, உங்களுக்கு நெகட்டிவ் ஃபில்லிங்கில் ஸ்பேஸ் இருந்தால் ரவுண்டு போட்டு ஷேட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு தான் சொன்னேன், ரவுண்டு. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். இந்த 4 வந்துட்டு ஃபில்லர் டிசைன் போடுவோம்ல நம்ம, ஃபில்லர் டிசைனோட பேசிக். ஓகேவா? ஸ்பைரல், காலன், ரவுண்டுக்கு சென்டரில் டாட். இந்த 4 வந்துட்டு ஃபில்லர் டிசைனோட பேசிக். இதுதான் மேக்ஸிமம் ஃபில்லர் டிசைனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லர் டிசைனை வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபில்லர் டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் ட்ரையாங்கிள் ஷேப்பு நான் இப்போ ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது எதுக்காக ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ போட்டிருக்க அந்த ட்ரையாங்கிளை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம போட போகிற ஒர்க் வந்துட்டு வரக்கூடாது. இப்படி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் ஹேண்டில் ஃபில்லர் டிசைன் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸை தவிர வெளியே வந்துட்டு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நார்மலான ஸ்பைரல் அப்புறம் சிங்கிள் ஹம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டபுள் ஹம்ப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அது யோர் விஷ் தான். காலன் சொல்லி கொடுத்தால, அந்த காலன் போட்டு அதுக்கு மேலே ஒரு கர்வி லைன் போட்டு ஹம்ப் போட்டு டாட் வச்சுருக்கேன். ஓகேவா? காலனு, லைனு, ஹம்ப்பு, டாட் வச்சுருக்கேன். ஸோ இதை சுற்றி வந்துட்டு நான் கர்வி லைன் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு ஃபில்லர் தான். ஆக்சுவலி இதை சின்னதாக போட்டு காட்டினா உங்களுக்கு கிளியராக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெருசாக போட்டு காட்டியிருக்கேன். மேலே நம்ம ஸ்பைரல் ஹம்ப் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இதையும் வந்துட்டு நம்ம 2ஆவதாக போட்டிருக்கதையும் ஃபில்லர் டிசைனாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு இந்த ஹேண்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, ஃபில்லர் டிசைன் போடணும். அதே நேரத்தில் எனக்கு சீக்கிரமாகவும் அந்த ஃபில்லர் டிசைன் கவர் ஆகிடணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி 2ஆவது நான் போட்டிருக்கலாம், இப்போ காலன் போட்டிருக்கலாம், இந்த ஃபில்லர் டிசைன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேலே இருக்கிற ஃபில்லர் டிசைன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷேடிங்கில் நான் இப்போதைக்கு வந்துட்டு பேசிக்கான 2 ஷேடிங் மட்டும், மெயினான 2 ஷேடிங் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். கோனில் இருந்து ப்ரெஷரே கொடுக்காம மேலே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுலேருந்து ஸ்மச் பண்ணி இழுத்து ஷேட் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு நீட்டாகவே இருக்காது. ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்துட்டு தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு மெயினான 2 ஷேடிங் கவர் பண்ணியிருக்கேன். ஒன் சைட் ஷேடிங், சிங்கிள் சைட் ஷேடிங்கு, டபுள் சைட் ஷேடிங். சிங்கிள் சைட் ஷேடிங்னா நம்ம கோனில் வந்துட்டு ரொம்பவே லைட்டான ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும். ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் கீழேருந்து மேலே பார்க்க ஷேட் பண்ணுறது பேர் தான் சிங்கிள் ஷேடிங். 2 சைடும் மேலேயும், இப்போ ஒரு பெட்டல் இருக்குன்னா மேலேயும் ஷேட் பண்ணி கீழேயும் ஷேட் பண்ணுறது பேர் தான் டபுள் சைட் ஷேடிங். இதில் வந்துட்டு இன்னொரு ஷேடிங் இருக்குது, என்னென்னா ரவுண்ட் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஃபிகர் டிசைன்லாம் ட்ரா பண்ணால் அதை சுற்றி ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், ஒரு ஃபிகர் டிசைன் காட்டுறேன். இந்த ஃபிகர் டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இதை சுற்றி நான் வந்துட்டு பென்சில் டு ஷேட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியாது வீடியோவில். அதுக்காக தான் நான் தனியாக மெஹந்தியில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஃபிகர் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்துட்டு ரவுண்ட் ஷேடிங் கொடுப்போம். அந்த ஃபிகர் டிசைனை வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ரவுண்ட் ஷேடிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் ஷேடிங் அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு பேசிக்கான மெஹந்தியோட எலமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். இது போக அட்வான்ஸ் கிளாஸில் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். அட்வான்ஸ் கிளாஸில் வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் ஃப்ளவர்ஸு, பீகாக்கு, எலிஃபெண்ட்டு, வெட்டிங் எலமெண்ட்ஸு, பேபி ஷவர் எலமெண்ட்ஸு, ஃபிகர்ஸு, எப்படி ராஜாராணி ஃபேஸ் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு அதில் கவர் ஆகும். நீங்கள் நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு கூட மெஹந்தி போடலாம். ஆனால் உங்களால் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரைடை வந்துட்டு அட்டென்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். ஓகேவா?